சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரைக்கவர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் பிறக்காது. அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ, என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பழச்சாறு கடையில் கூடாமல் சாராய கடையில் கூடிச்சோ, திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ, என்னைக்கு மொழி இனப்பற்றில்லாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம். விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற இந்த பப் மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருகிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம். அன்னைக்கு முடிஞ்சு இவனுடைய நாடு. இதுல நம்ம பேசி இப்போ ஒன்றும் இல்லை. ஒரே வழிதான் இருக்கு இதுக்கு, புரட்சி, ரெவல்யூஷன், எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று. இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள், அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள், பிஜேபியை வரவே விடக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம். இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்க தேவைப்படுது. இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க. நாங்க இந்த அமைப்பு தப்புங்கிறோம். இந்த அமைப்புக்குள்ள எவன் இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். ஒரே மணல், ஒரே மண்ணு, ஒரே அச்சு. எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும். முதல்ல மண்ணை மாத்தணும், இல்லைன்னா அச்சை மாத்தணும். நான் என்ன சொல்றேன், அச்சை மாத்துவோம்டாங்கிறேன். இதுதான் இங்க இருக்கிறது. இதுக்குள்ள இருந்து திமுகவை ஒழிச்சிடணும். ஏன் ஒழிக்கணும்? திமுகவை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? வாரிசு அரசியலின் தொடக்கமே இந்த நாட்டில் காங்கிரஸ். அதை பேசணும்ல, அதை ஒழிக்கணும்ல, அது ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிக்கணும். ஊழல் இல்லாத கட்சி எது? இடி ரைடு போன எல்லா இடத்திலையும் பிஜேபி பணம் வாங்கியிருக்குது. தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் பாண்டில் அதிகமா பணம் வாங்கினது பிஜேபி. இரண்டாவது இந்த மம்தா அம்மா, காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கிடல. ஏன் திமுக கூட வாங்கிருக்கு. 500 கோடிக்கு மேல ஐயா மார்டின்ட்டே வாங்கியிருக்கு.